Hi friends, welcome to SRIS Academy. இந்த வீடியோல இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்க தேசியம் காந்திய காலகட்டம் இந்த யூனிட் பத்தி பார்க்கலாம். இதுல நமக்கு புக்கோட இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஒரு 70+ கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு கொஸ்டின்லயுமே டிஸ்கஷனும் பண்ணலாம். ஓகேவா? அது ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸை பத்தி டிஸ்கஸும் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்த ஊரான போர்பந்தர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் குஜராத். மகாத்மா காந்தியின் பிறந்த நாள்? ஆன்சர் 1869 அக்டோபர் 2. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. காந்தியடிகளின் தாய் சாவித்ரிபாய், தந்தை காபா காந்தி போர்பந்தரின் திவான் ஆகவும் பின்னர் ராஜ்கோட்டின் திவானாகவும் பொறுப்பு வகித்தவர். காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொண்டார். 1891 ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். இந்த சென்டென்ஸ்ல எது தப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தவறு. காந்தியடிகளோட அம்மா பேர் புத்லிபாய். ஓகேவா? தென்னாப்பிரிக்காவில் டர்பனிலிருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது எந்த ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார்? ஆன்சர் பீட்டர் மாரிட்ஸ்பர்க். காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா பம்பாயில லாயரா பணியாற்றணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கும். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு குஜராத்தி நிறுவனத்துல அவருக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா போயிருப்பாரு. அங்க போய் அவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வித் டிக்கெட்டோட அவர் பயணம் செஞ்சுமே அவர் ஒரு கருப்பினத்தவரா இருந்ததுனால அவரை பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்துல நள்ளிரவுல இறக்கி விட்டுட்டாங்க. ஓகேவா? இது மாதிரி தென்னாப்பிரிக்காவில் நடந்த இன்னும் சில கொடுமைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th கொஸ்டின்ல பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. காந்தியடிகள் டிரான்ஸ்வாலில் இந்தியர்களின் கூட்டத்தை கூட்டினார். டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக 3 பவுண்டுகளை செலுத்த வேண்டும். அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களை தாண்டி வேற இடத்துல அவங்களால நிலங்களை வாங்க முடியாது. இரவு 9 மணிக்கு பிறகு அவங்களுக்கு வெளியில செல்றதுக்கு அனுமதி இல்லை. ஸோ இது எல்லாமே சரிதான். தென்னாப்பிரிக்காவில் மக்கள் இந்த அளவுக்கு துன்பங்களை பட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுக்காக காந்தியடிகள் கடுமையாக போராடினார். ரஸ்கின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவியவர் யார்? ஆன்சர் காந்திஜி. நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படிங்கிற டால்ஸ்டாய் புத்தகம், அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஜான் ரஸ்கினோட புத்தகம், தாரோவோட சட்ட மறுப்பு புத்தகம், இது எல்லாமே ஈர்க்கப்பட்டு ஃபீனிக்ஸ் குடியிருப்புங்கிறத 1905 டால்ஸ்டாய் பண்ணையை 1910 நிறுவியிருக்காரு காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது? காந்தியடிகள் செயல்படுத்தின போராட்டத்தின் விளைவா தலைவரின்னு ஒன்று விதிச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா போன கொஸ்டின்ல. 3 பவுண்டு அவங்க தலைவரியா செலுத்த வேண்டியிருந்தது அப்படின்னு. அது எந்த ஒப்பந்தத்தின்படி நிறைவு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம். ஓகேவா? தனது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு காந்தியடிகளை மாற்றிய மாநிலம்? ஆன்சர் தமிழ்நாடு. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. சம்ரான் சத்தியாகிரகத்தை பத்தின கொஸ்டின். பீகாரில் உள்ள சம்ரான்கிற இடத்துல தீன் காதியா அப்படிங்கிற ஒரு சுரண்டல் முறை பின்பற்றப்பட்டது. ஓகேவா? விவசாயிகள் அவங்க நிலத்துல 20ல் 3 பங்கு நிலத்துல அவுரிதான் பயிரிடப்படணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய பண்ணையாளர்களால கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஸோ சம்ரானுக்கு வருகை தரணும் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் சுக்லா காந்தியடிகளை கேட்டுக்கிறாரு. இந்த சம்ரான் சத்தியாகிரகத்துல பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் மற்றும் பிரஷ்கிஷோர் பிரசாத் இவங்க எல்லாருமே காந்திக்கு துணை நின்றுருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே சரியான பாயிண்ட் தான். ஓகேவா? காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கிய அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம் மற்றும் கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1918. காந்தியடிகளால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம்? ஆன்சர் ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டமானது 1919 வந்திருக்கும். இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா விசாரணையின்றி யாரையுமே இந்தியர்களை கைது செய்து சிறையில் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி போடப்படாத இந்த ரவுலட் சட்டம். இதை தான் காந்தியடிகள் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக யாரெல்லாம் போராட்டம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தசரஸில் போராட்டத்தில் தலைமை ஏற்றதால் ஏப்ரல் 9ஆம் நாள் கைது செய்யப்பட்டவர்கள் யார்? சைஃபுதீன் கிச்லு, சத்யபால் இவங்க 2 பேருமே கைது செய்யப்பட்டாங்க. ஸோ இவங்க கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தான்
ஜாலியன் வாலாபாக்ல வந்து பொதுக்கூட்டம் கூட்டப்படும். அதுக்கு எதிராக கூட்டப்பட்டதுதான் ஜாலியன் வாலாபாக் பொதுக்கூட்டம். 1919 ஆண்டு ஏப்ரல் 13 நாள் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜாலியன் வாலாபாக் உள்ள இடம். ஜாலியன் வாலாபாக் எங்க இருக்கு அப்படின்னா அமிர்தசரஸ். சீக்கியர்களின் அறுவடை திருநாள் என்று. சீக்கியர்களின் அறுவடை திருநாள் பைசாகி. நம்ம வந்து அறுவடை திருநாள் பொங்கல்னு கொண்டாடுறோம் இல்லையா? சீக்கியர்களுக்கு வந்து அறுவடை திருநாள் பைசாகி. ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த ஜாலியன் வாலாபாக்கில் கூடியிருந்தவங்க வந்து இவங்க மட்டும் இல்லை, இந்த போராட்டத்துக்காரங்கள் மட்டும் இல்லாமல் இந்த சீக்கியர்களோட அறுவடை திருநாளை பைசாகி பண்டிகையை கொண்டாட வந்தவங்களும் அந்த பார்க்குக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஓகேவா? கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஜாலியன் வாலாபாக்கை பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதம் ஏந்திய வீரர்களுடன் ஜெனரல் ரெஜினால்ட் டயர் சுற்றி வளைத்தார். 10 மணி நேரம் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 379 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்து 379 பேர். அதற்கு மேலே ஆயிரக்கணக்கில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது செவி வழி செய்தியாக இருக்கு. ரவீந்திரநாத் தாகூர் வந்து இதை எதிர்த்து நைட்ஹுடுங்கிற பட்டத்தை திருப்பி கொடுத்திருக்காரு. கேசரி இந்துங்கிற பட்டத்தை காந்தியடிகள் திருப்பி கொடுத்துட்டாரு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து. ஓகேவா? நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. இது வந்து கிலாபத் இயக்கத்தை பற்றின கொஸ்டின். துருக்கியின் கலிஃபாவிற்கு ஆதரவாக கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுது. இதுல மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி இவங்க 2 பேருமே தலைமை இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சகோதரர்கள். காந்தியடிகள் வந்து இந்த கிலாபத் இயக்கத்துல தலைமை இருக்கிறாரு. எந்த வருஷம்? நவம்பர் மாதம் 1919 டில்லியில நடைபெறது. ஓகேவா? 1920 ஜூன் 9 அலகாபாத்ல கிலாபத் குழு கூடுது. அங்க காந்தியடிகளோட அஹிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகளை ஆதரித்த சௌகத் அலி முன்மொழிந்த தேசிய முழக்கம் எது? இந்த கிலாபத் இயக்கத்தில் சௌகத் அலி இருந்தார் இல்லையா? அவர் சொன்ன முழக்கங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். இந்த கிலாபத் இயக்கத்தில் அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க அப்படிங்கிற முழக்கங்கள் இடம்பெற்றன. 1920 செப்டம்பர் மாதம் எங்கு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்குச்சு. அது எங்க நடந்த மாநாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் கல்கத்தா. 1920 டிசம்பர் மாதம் யார் தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அது வந்து அனுமதி வழங்கினாங்க அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து தீர்மானமாக எப்போ போட்டாங்க அப்படின்னா யார் தலைமையில் இருந்துச்சு அப்படின்னா சேலம் சி விஜயராகவாச்சாரி. பர்தோலியில் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு? ஆன்சர் பிப்ரவரி 1922. குயிக்கா பார்க்கலாம். 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் 22 காவலர்கள் உயிரிழந்த இடமான கோரக்பூர் அருகே உள்ள சௌரி சௌரா என்ற கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கிட்டாங்க. ஸோ நாடு முழுக்க ஒத்துழையாமை இயக்கம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆனால் இது வந்து மக்கள் பேரணியாக போயிட்டு இருக்கப்போ எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அருகே சௌரி சௌராங்கிற கிராமத்தில் இந்த பேரணி நடந்திருக்கு. அப்போது அங்கே இருக்க காவல் நிலையத்தில் வந்து 22 காவலர்கள் உயிரோட இருக்கிறவங்கள வந்து அப்படியே உயிரோட எரிச்சிருக்காங்க. காவல் நிலையத்தை கொளுத்திட்டாங்க. ஓகேவா? இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தியடிகள் வாபஸ் வாங்குறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஸோ காங்கிரஸ் கட்சிங்கிறது 2ஆ பிளவுபடுது. அதில் வந்து மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதவர்கள்னு இருக்காங்க. மோதிலால் நேரு, சிஆர் தாஸ்லாம் வந்து விரும்புவோர், ராஜாஜி, வல்லபாய் பட்டேல்லாம் வந்து விரும்பாதவர்கள். ஸோ அந்த மோதிலால் நேரு அவர்களும் சிஆர் தாஸும் 1923 ஜனவரி 1 அன்னைக்கு சுயராஜ்ய கட்சியை தொடங்குறாங்க, காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு. ஓகேவா? ஆக்சுவலாக இவங்க என்ன மாற்றத்தை விரும்புவோர் விரும்பாதவர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மாற்றத்தை விரும்புவர்கள்ங்கிறது வந்து நம்ம எலெக்ஷனில் போட்டி போட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போய் மக்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான். இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்ட இந்திய அரசு சட்டம் எது? 1919. இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை ஆங்கிலேய அரசு நியமித்த ஆண்டு? இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு நியமிக்குது. அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. நவம்பர் 8, 1927. இதை தான் வந்து நம்ம சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சர் ஜான் சைமன் அப்படிங்கிறவர் தான் இந்த குழுவுக்கு தலைமை ஏற்று வருவார். இதை தான் சைமன் கமிஷன் சொல்கிறாங்க. கூற்று. சர் ஜான் சைமன் என்பவர் தலைமையில் வந்த இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை கருப்பு கொடி ஏந்தியபடியே சைமனே திரும்பி போ என்று ஆர்ப்பாட்டங்கள் எழுந்தன. அந்த குழுவில் இந்தியர் ஒருவர் கூட இடம்பெறாததுனால இந்தியர்கள் ஆத்திரமும் அவமானமும் அடைந்தனர் சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்று சரியா விளக்குது. ஓகேவா? சைமன் குழு புறக்கணிப்பு போராட்டத்தில் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய்.
அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையிலான கமிட்டி அறிக்கை அளித்த ஆண்டு. இதை வந்து நேரு அறிக்கைன்னு சொல்லுவோம். 1928 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜவஹர்லால் நேரு தலைமையில் 1929 டிசம்பர் மாதம் எங்கு நடந்த காங்கிரஸ் அமர்வில் முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் லாகூர். 1929 டிசம்பர்ல லாகூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இயர் சுதந்திர திருநாளாக பூர்ண ஸ்வராஜ் டே அறிவிக்கப்பட்ட நாள் எது? அடுத்த வருஷம் 29 வந்து லாகூர்ல வந்து சொல்றாங்க முழுமையான சுதந்திரம் தான் இலக்கு நிர்ணயிக்கிறாங்க இல்லையா? ஸோ அடுத்த வருஷத்துல 1930 ஜனவரி 26 இந்த தேதியில வந்து பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு கொண்டாடப்படுறது. இந்த நாளோட நினைவாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு தினம் அப்படிங்கிறது ஜனவரி 26 கொண்டாடப்படுது. ஓகேவா? ஆக்சுவலாக என்னன்னா நவம்பர் 26 1949 வந்து நமக்கு எழுதி முடிக்கப்பட்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேவா? இந்த ஜனவரி 26ங்கிற தேதி இந்த நாளோட நினைவாக தான் நடைமுறைக்கு வந்திருக்கும் 1950. புரிஞ்சா? ஃபைன். 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் வைஸ்ராய் இர்வின் பிரபுவிடம் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன? இர்வின் பிரபு கிட்ட இந்த தேதிக்குள்ள எங்களுக்கு முடிச்சு கொடுங்க இந்த கோரிக்கைகள் எல்லாமே வைக்கிறாங்க. செலவுகள் எல்லாம் ராணுவ செலவுகள்லாம் 50% குறைங்க, முழுமையான புறக்கணிப்பு, அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யறது, உப்பு வரியை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி. பட் இதுக்கான எந்த ரிப்ளையும் வரல இர்வின் பிரபு கிட்டேருந்து. அதனால 1930 மார்ச் மாதம் 12ஆம் நாள் எத்தனை பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார் காந்தியடிகள்? ஸோ அந்த எந்த ரிப்ளையும் வரல இல்லையா? ஸோ உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள போறாரு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றாருன்னா சபர்மதி ஆசிரமத்தில். என்ன தேதி? 1930 மார்ச் 12. எத்தனை பேரோட போறாங்க அப்படின்னா 78 பேரோட கிளம்புறாங்க. 24 நாட்கள் 241 மைல் தொலைவு வந்து யாத்திரையாக நடந்து என்னைக்கு தண்டி கடற்கரையை அடைகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 1930 ஏப்ரல் 5. ஓகேவா? அதே மாதிரி அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம், திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. அவர் தலைமையில தான் உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் நடக்குது. செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடைக்கிட் மக்கள் இயக்கத்தை நடத்தியவர் யார்? ஆன்சர் கான் அப்துல் கஃபர் கான். இவர் தான் வந்து எல்லை காந்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. எல்லை மாகாணங்களில் அவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டிருக்காரு. ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டதுக்காக காந்தி வந்து எந்த சிறையில் அடைக்கப்படுறாரு? ஆன்சர் எரவாடா. ஆதிவாசிகளின் நலன் காக்க ராம்பாவில் தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் அல்லூரி சீதாராம ராஜு. நவம்பர் 1930 லண்டன்ல நடந்த முதல் வட்டமேஜை மாநாட்டில் ராம்சே மெக்டொனால்டு மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு அப்படிங்கிற யோசனையை அறிவிக்கிறாரு. ஆனால் எந்த முடிவுமே எட்டப்படல. காரணம் என்னன்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு இல்லையா? அதன் விளைவாக எல்லா காங்கிரஸ் தலைவர்களுமே வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. வட்டமேஜை மாநாட்டில் அவங்க கலந்துக்கல. அதுதான் வந்து ரீசன். ஸோ கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரி, கூற்றை சரியாக விளக்குகிறது. காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஆன்சர் 1931 மார்ச் 5. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1931 செப்டம்பர் 7. இந்த இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்துக்கிட்டாரு. ஆனால் இதில் வந்து இந்த தனி தொகுதி இடஒதுக்கீடு அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒத்து வந்திருக்காது. ஸோ இதுலேயே ஒரு முடிவு எட்டப்படாமல் தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. சட்டமறுப்பு இயக்கம் புத்துயிர் பெற்றதால் படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு 1932 ஜனவரி 4 காந்தியடிகள் கைது செய்யப்படுறாரு. மூன்றாம் வட்டமேஜை மாநாடு வந்து 1932 நடக்குது. நவம்பர் 17 டிசம்பர் 24 வரைக்கும். ஓகேவா? 1932 ஆகஸ்ட் 16 வகுப்பு வாரி ஒதுக்கீடு அப்படிங்கிறத ராம்சே மெக்டொனால்டு அறிவிக்கிறாரு. 1932 செப்டம்பர் 20 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முற்படுறாரு காந்தியடிகள். ஓகேவா? எங்க அப்படின்னா இவர் வந்து இப்போ எரவாடா சிறையில் தான் இருந்திருப்பாங்க. அங்கே தான் வந்து இந்த சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிறத இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது ஆக்சுவலாக இந்த தனி தொகுதிகள் அப்படிங்கிறத தான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் வந்து கிளாஷ் இருந்துட்டு இருக்கும். இவர் இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு பேச்சுவார்த்தை நடக்கும். பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே போடப்பட்டது? ஆன்சர் காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவங்க 2 பேருக்கு இடையில போடப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம். ஓகேவா? இந்த பூனா ஒப்பந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட இன்னொருத்தர் யார் இருந்திருப்பார் அப்படின்னா MC ராஜா அவர்களும் இருந்திருப்பார்.
அப்புறம் இந்த பூனா ஒப்பந்தத்தின்படி என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் வந்து கைவிடப்பட்டது. ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 71 இடங்களா இருந்ததை வந்து 148 இடங்களா வந்து அதிகரிச்சிருக்காங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துட்டாங்க. தனி தொகுதி அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு. மத்திய சட்டப்பேரவையில் வந்து 18% இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். ஹரிஜன சேவை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை முழுமையாக அகற்றுவதற்கு பணியாற்றியவர். ஹரிஜனர் சேவை சங்கம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா காந்தி அவர்களால். கோவில் நுழைவு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. கோவில் நுழைவு நாள் ஆன்சர் 1933 ஜனவரி 8. கோவில் நுழைவு நாளா 1933 ஜனவரி 8 அனுசரிக்கப்படுது. 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நிறுவப்பட்ட கட்சி எது? ஆன்சர் இந்திய பொது உடைமை கட்சி. இந்திய பொது உடைமை கட்சியின் நிறுவன உறுப்பினர் அல்லாதவர். ஆன்சர் மகாத்மா காந்தி. ஏன்னா இவங்க எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா இவங்களாம் தான் வந்து சேர்ந்து இந்திய பொது உடைமை கட்சிங்கிறத தாஷ்கண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எம்என் ராய் யாருன்னு தெரியுதா? இவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கோரிக்கை வச்சவர். 1924 ஆண்டின் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரிக்கப்பட்டவர்கள். இவங்க எல்லாருமே வந்து கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரிக்கப்பட்டவங்க. எம்என் ராய், எஸ் ஏ டாங்கே, முசாஃபர் அஹமத், எம் சிங்காரவேலர். கான்பூரில் 1925 நடந்த அகில இந்திய பொதுவுடைமை மாநாட்டில் தலைமை உரை யார் ஆற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். ஆன்சர். அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1928. காலனி ஆட்சியை ஆயுத கிளர்ச்சி மூலம் அகற்றும் நோக்கில் 1924 ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எங்கு உருவாக்கப்பட்டது? ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது. 1925 ஆண்டு லக்னோ அருகே ககோரி என்ற கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்தவர்கள் யார்? ஆன்சர் ஏ மற்றும் பி. அஸ்ஃபாகுல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மில். ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை ஹிந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு அப்படின்னு பெயர் மாற்றம் எந்த வருஷத்தில் செஞ்சாங்க? ஆன்சர் 1928. லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான தடியடியை நடத்திய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி யார்? சாண்டர்ஸ். இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்ற முழக்கங்களை எழுப்பி பகத்சிங்கும் பி.கே. தத்தும் மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டை வீசிய ஆண்டு? ஆன்சர் 1929. 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் நடத்தியவர் யார்? ஆன்சர் சூர்யா சென். இவங்களோட கல்பனா தத் அவங்களும் வருவாங்க. அது வந்து உங்களுக்கு 11th 12th புக்கில் இருக்கும். ஓகேவா? 1934 ஆண்டில் இவர்கள் யார் முயற்சியால் காங்கிரஸ் சமதர்ம சோசியலிச கட்சி உருவானது? ஆன்சர் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திரதேவ், மினுமா சானி இவங்க எல்லாரோட முயற்சியால் தான் காங்கிரஸ் சமதர்ம கட்சி. மாகாணங்களில் தன்னாட்சி அதிகாரம், மத்தியில் இரட்டையாட்சி இது எந்த சட்டத்தோட முக்கிய அம்சம்? ஆன்சர் 1935. காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939 காங்கிரஸ் தலைவராக ஆனதுக்கு அப்புறம் காந்தியடிகளோட சில முரண்பாடுகள் ஏற்பட்ட அந்த பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்டு பிளாக் கட்சியை ஆரம்பித்தவர் யாரு? தான் கொஸ்டின். ஆன்சர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். வினோபாவே தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்த நாள் எது? ஆன்சர் 1940 அக்டோபர் 17. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. இது வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு பற்றினது. 1942 மார்ச் 22 அப்போ கேபினெட் அமைச்சராக இருந்த சர் ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ் அவர் தலைமையில் ஒரு குழு வருது. ஓகேவா? அவங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் போருக்கு அப்புறம் தன்னாட்சி தரோம், அதே மாதிரி பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்றுக்கிறதுக்காக இந்திய இளவரசர்கள்ட்ட வந்து ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுக்கலாம், போரின் போது வந்து பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா 1939 வந்து 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது 2ஆம் உலக போரில் இந்தியர்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு கண் துடைப்பு மாதிரி ஒரு திட்டத்தை குழுவை கொண்டு வராங்க கிரிப்ஸ் தலைமையில். ஓகேவா? அதுதான் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்லுது. இது எல்லாமே கரெக்டான பாயிண்ட்ஸ் தான். திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் எந்த திட்டங்களை சொல்கிறாரு அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவோடது தான். ஓகேவா? நாங்கள் அப்புறமா தரோம், எங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உறுதியாக சொல்லலை அவங்க, ஸோ இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு காந்தியடிகள். வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு காங்கிரஸ் கமிட்டி வித்திட்ட நாள் எது?
வெள்ளையனே வெளியேறு 1942 ஆகஸ்ட் 8. நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தருவோம், அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம். செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கத்தை கூறியவர் மகாத்மா காந்தி. காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் உஷா மேத்தா. ஆசாத் ஹிந்து பாஜ் எனப்படும் இந்திய தேசிய இராணுவத்தை வழி நடத்தாதவர் யார்? கொஸ்டின் பார்த்துங்க. வழி நடத்தாதவர். ஆன்சர் பகத்சிங். இந்த இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆசாத் ஹிந்து பாஜ் ஜெனரல் மோகன் சிங் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அவருக்கு அப்புறம் கேப்டன் லக்ஷ்மி சஹல் அவங்க வந்து வழி நடத்தியிருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் தான் நேதாஜி வந்து கையில் எடுத்திருப்பாரு. ஓகேவா? இவர் வந்து அந்த ராணுவத்தை வந்து காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட் மற்றும் அந்த பெண்கள் பிரிவை வந்து ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லி 3 படைப்பிரிவாக வந்து மறுசீரமைப்பு செஞ்சிருப்பாரு. டெல்லிக்கு புறப்படி டெல்லி சலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் நேதாஜி. காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்பு கமிட்டியில் இருந்தவர்கள் யார்? ஆன்சர் இவங்க 4 பேருமே இருந்திருப்பாங்க. தேஜ் பகதூர் சப்ரு, ஆசஃப் அலி, ஜவஹர்லால் நேரு, புலாபாய் தேசாய். பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு? ஆன்சர் பிப்ரவரி 1946. வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள்? ஆன்சர் ஜூன் 14, 1945. நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்த நாள்? ஆன்சர் 1946 ஆகஸ்ட் 16. 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் யார் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. இடைக்கால அரசில் நிதி உறுப்பினராக செயல்பட்டவர்? ஆன்சர் இடைக்கால அரசுக்கு ஃபர்ஸ்ட் இடையில முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸுக்குமே வந்து சில பிரச்சனைகள் எழும். இடைக்கால அரசில் பின்னர் தான் வந்து யார் சேருவாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் சேருவாங்க. அதோட பிரதிநிதியாக இருந்த லியாகத் அலிகான் அவர் தான் வந்து நிதி உறுப்பினராக செயல்பட்டிருப்பாரு. கூற்று 1947 ஜூலை 18ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியது. காரணம் 1947 ஜூன் 3ஆம் நாள் மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டதன் செயல் வடிவமே வந்து இந்த இந்திய விடுதலை சட்டம்னு சொல்றாங்க. கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரியானது. மவுண்ட்பேட்டன் திட்டம் தான் வந்து அதோட செயல் வடிவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டம். ஓகேவா? தேசியம் காந்திய காலகட்டம் இந்த யூனிட்டை வந்து பார்த்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த வீடியோவை அனுப்புங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வர காத்துட்ருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து எங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். தொடர்ந்து ஆதரவு அளிங்க. தேங்க்யூ.